welcome back to our channel, The Messy Magic. நீங்க இப்பதான் first time நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஹாய். நான் பிரியங்கா. ஸோ நம்மளோட சேனல்ல நம்ம வந்துட்டு ஏர் ஃப்ரையர் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி 10 டேஸ்க்கு ஏர் ஃப்ரையர் ரெசிபிஸ் போட்டுட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு தி ஃபைனல் டே, தி 10th டே ஆஃப் ஏர் ஃப்ரைட் அண்ட் 10th எபிசோட் ஆஃப் ஏர் ஃப்ரைட் ரெசிபிக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஃபுல்லா ஒரே வெஜிடேரியன் ரெசிபியா போட்டாச்சு. ஸோ ஃபைனல் டே செலிப்ரேட் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஏர் ஃப்ரையர்ல சிக்கன் தந்தூரி தான் செய்ய போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமா உங்களை ரீச் ஆகும். அண்ட் இந்த ஏர் ஃப்ரையர் சீரீஸ்ல மற்ற வீடியோஸ்லாம் நீங்க பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஏர் ஃப்ரையர் சீரீஸ்ல நம்ம நிறைய வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். இது ஒன்னே ஒன்று நான்வெஜ் ரெசிபி. அண்ட் உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ரையர்ல நான்வெஜ் ரெசிபிஸ் இன்னும் வேணும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம ஏர் ஃப்ரைட் சீரீஸோட பார்ட் 2 கூட பண்ணலாம். ஸோ வித்அவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். சிக்கன் 1/4 கிலோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கெட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சப்பழ சாறு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடைசியாக ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேத்தி 1/4 டீஸ்பூன். இப்போ நம்மளோட தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட சிக்கனை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை ஏர் ஃப்ரையரில் செய்ய போகிறதுனால இந்த மாதிரி சின்ன பீசஸாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி கிச்சன் டவல் லைன் பண்ண ஒரு பிளேட்ல நம்மளோட சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா பேட் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேட் ட்ரை பண்றதுனா வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதுல தண்ணி இல்லாத மாதிரி இப்படி ஒத்தி எடுத்துடலாம். இது நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா நம்மளோட மசாலாலாம் சிக்கனோட நல்லா ஒட்டும், அதனால்தான். இப்போ மேல ஒரு கிச்சன் டவல் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ட்ரையான மிக்சிங் பவுல் எடுத்துட்டு நம்ம பேட் ட்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ண சிக்கன் தான். இப்போ நம்மளோட சிக்கன் பீஸ் கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, ஹாஃப் லெமனோட லெமன் ஜூஸ், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கூடவே தயிரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சிக்கன்ல எல்லா மசாலாவுமே ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 1 ஹவருக்கு மூடி வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட தந்தூரிக்காக சிக்கன் மேரினேட் பண்ணி 1 ஹவர் போல ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு குக் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி கிடைக்கும், ட்ரைட் கஸ்தூரி மேத்தி. ஸோ இதை வந்துட்டு கொஞ்சமா எடுத்துட்டு இப்படி ஃப்ளேவருக்காக நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஏர் ஃப்ரையர் சிலிகான் பாஸ்கெட் எடுத்துட்டு இதோட பேஸ்ல என்ன தடவிடலாம். இப்போ கஸ்தூரி மேத்தி போட்டாச்சு. ஸோ இதை நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு சிக்கன் பீஸா நம்மளோட ஏர் ஃப்ரைட் பாஸ்கெட்ல அடிக்கிடலாம்.
ஸோ ஒன்னோட ஒன்று டச் ஆகாத மாதிரி இவ்வளோதான் எடுக்க முடியுது. இப்போ நம்மளோட ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட் எடுத்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் தூக்கி அதில் வச்சுட்டு இப்போ தூக்கிட்டு போய் ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். ஸோ இன்னொரு பேட்ச் ஆஃப் சிக்கனும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதையும் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்மளோட தந்தூரி சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஏர் ஃப்ரையருக்குள்ள வச்சிடலாம். வச்சுட்டு 175 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ் இதை நம்ம வந்துட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு உங்களை வந்து பார்க்குறேன். நம்மளோட ஏர் ஃப்ரையர் ரெடி ஆயிடுச்சு. ஏர் ஃப்ரையர் ரெடி ஆயிடுச்சா? ஏர் ஃப்ரையர்ல வச்ச சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற தந்தூரி சிக்கன்ல லைட்டா இப்படி கருகி கருகி இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி பர்ஃபெக்டா வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்துட்டு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அடுத்த பேட்ச் ஆஃப் சிக்கனை குக் பண்ணிடலாம். மீன்வைல் நான் வந்து 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டைம் திருப்பி போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் திரும்பியும் வந்து ஏர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் நம்மளோட ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டோட பேஸ்ல நல்லா இப்படி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அடுத்த பேட்ச் ஆஃப் தந்தூரி சிக்கனையும் உள்ள அடுக்கிட்டு ஏர் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மொத்த சிக்கனையும் உள்ள அடுக்கியாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஏர் ஃப்ரையர்ல வச்சிடலாம். இப்போ இதை வந்துட்டு மறுபடியும் ஏர் ஃப்ரையர்ல வச்சுட்டு 175 டிகிரி செல்சியஸ்ல 15 மினிட்ஸ் போல இதை வந்து நம்ம ஏர் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் திருப்பி போட்டுட்டு ஏர் ஃப்ரையோட அதே டெம்பரேச்சரில் வச்சுட்டு 3 மினிட்ஸ் போல் நம்ம இன்னொரு டைம் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிக்கன் பீசஸோட சைஸை பொறுத்து குக்கிங் டைம் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் இதே சைஸில் வச்சிங்கன்னா இந்த டைம் செட் ஆகும், இல்லைனா டைமும் வந்துட்டு எக்ஸஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஏர் ஃப்ரையர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. நம்மளோட தந்தூரி சிக்கன் வெளியே எடுத்து பார்த்தா இப்படி சூப்பராக கடையில் வாங்குற மாதிரி பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ இதையும் நம்ம வந்துட்டு பிளேட் பண்ணிடலாம். ஸோ நான் செஞ்சது சிக்கன் தந்தூரி ரொம்பவே யம்மியன் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம இந்த தந்தூரில் செஞ்சால் ஒரு மாதிரி மேலே மட்டும் கொஞ்சம் கருப்பாகி உள்ளெல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்து செமையாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருந்துச்சு. ஸ்டவ்வில் செய்யும் போது எனக்கு இவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் எக்ஸாக்டான டெக்ஸ்டரும் கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்கள் வீட்டில் ஏர் ஃப்ரையர் இல்லைனா கூட பரவாயில்ல, இது நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்லேயே ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எனக்கு இதே மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க. அட்லீஸ்ட் செஞ்சு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, கடையிலாச்சும் போய் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க. அண்ட் நாளையிலேருந்து இன்னும் நிறைய இன்னோவேட்டிவ் எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது. அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மறக்காம தி மெஸ்ஸி மேஜிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு புது வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, டாடா பாய்.